ரேஷன் கடைக்காரர்களை மிரட்டி அராஜகம் செய்து மாமூல் கேட்பதாகவும் அரிசி, சர்க்கரை, கோதுமை உள்ளிட்ட பொருட்களை வாங்கி வெளி மார்க்கெட்டில் விற்று அதிக லாபம் சம்பாதிக்கும் நபர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி பிஜேபி முன்னாள் நிர்வாகி தேனி மாவட்ட ஆட்சித்தலைவர் மற்றும் ஆண்டிப்பட்டி வட்டாட்சியரிடம் புகார் அளித்தார். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி பேரூராட்சி பகுதியில் உள்ள ஜக்கம்பட்டி பகுதியில் வசிக்கும் 10,000த்திற்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்காக 3 ரேஷன் கடைகள் செயல்பட்டு வருகின்றன. இந்த கடைகளின் மூலம் 2,000க்கும் மேற்பட்ட குடும்ப அட்டைதாரர்கள் பயன்பெற்று வருகின்றனர். இந்த 3 ரேஷன் கடைகளிலும் இப்பகுதியில் ஆண்டிப்பட்டி பேரூராட்சி 2வது வார்டு அதிமுக செயலாளர் மாரிமுத்து என்பவர் ரேஷன் கடைக்காரர்களை மாமூல் கேட்டு மிரட்டி வருவதாகவும், ரேஷன் கடைகளில் இருந்த அரிசி, சீனி, கோதுமை உள்ளிட்ட அனைத்து பொருட்களையும் வாங்கி அதை வெளி மார்க்கெட்டில் அதிக விலைக்கு விற்று லாபம் சம்பாதித்து வருவதாகவும், இதனால் ரேஷன் கடைகளின் மூலம் பயன்படும் பொதுமக்கள் பாதிக்கப்படுவதாகவும் புகார் கூறிய பிஜேபியின் முன்னாள் தெற்கு மண்டல துணைத் தலைவர் ராஜா என்பவர் ஆண்டிப்பட்டி வட்டாட்சியர் அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளார். மேலும் மாரிமுத்து மீது நேரிலும் தொலைபேசி மூலமும் புகார் அளித்தும் எவ்வித நடவடிக்கையும் இல்லை என்பதால் சம்பந்தப்பட்ட மாரிமுத்து என்பவர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி தேனி மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் புகார் அளித்துள்ளார். அதிமுக 2வது வார்டு நிர்வாகி மீது பிஜேபியின் கட்சியின் முன்னாள் நிர்வாகி புகார் கூறி நடவடிக்கை மனு அளித்துள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியிலிருந்து ஜக்கம்பட்டியிலிருந்து SM ராஜா, பிஜேபி ஆண்டிப்பட்டி தெற்கு மண்டல துணைத் தலைவர் முன்னாள். அதாவது ஜக்கம்பட்டியில் 1, 2, 3 ரேஷன் கடைகள் ஜக்கம்பட்டியில் வாழும் பொதுமக்களுக்காக தமிழ்நாடு அரசாங்கத்தால் திறந்து வைக்கப்பட்டு அதில் பொதுமக்கள் வாங்கி கூலி வேலை செய்யும் தொழிலாளிகள் சாப்பிட்டு வாழ்ந்து வரும் நிலையில் ஜக்கம்பட்டியைச் சேர்ந்த 2வது வார்டில் இருக்கும் அதிமுக கட்சியைச் சேர்ந்த வேலுச்சாமி மகன் மாரிமுத்து என்பவர் ரேஷன் கடைக்குள் செல்வதும், அங்கு உட்கார்ந்து அராஜகம் பண்ணுவதும், ரேஷன் கடையில் மாமூல் கேட்டு மிரட்டுவதும் மற்றும் அங்கு கிடைக்கக்கூடிய பொருள்களை வாங்கி